காயல்பட்டினம் கடற்கரையில் காணும் பொங்கல் கொண்டாட குவிந்த பொதுமக்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டம் விட்டு மகிழ்ந்தனர். திருச்செந்தூரில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் விழா அஇஅதிமுக சார்பில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. காயல்பட்டினம் கடற்கரையில் காணும் பொங்கல் கொண்டாட குவிந்த பொதுமக்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பட்டம் விட்டு மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்கள், கடற்கரை, கோவில்களில் குவிந்த மக்கள் குடும்பத்தினருடன் காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். காணும் பொங்கலை முன்னிட்டு காயல்பட்டினம் கடற்கரையில் ஆறுமுகநேரி, ஆத்தூர், திருச்செந்தூர், குரும்பூர், ஏரல் மற்றும் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கடற்கரையில் குவிந்தனர். அங்கு பல கடைகளும் விளையாட்டு பொழுதுபோக்கு சாதனங்களும் அமைக்கப்பட்டிருந்தது. மக்கள் சாரசாரையாக வர தொடங்கினர். இதனால் பஜாரில் இருந்து கடற்கரை வரை கூட்ட நெரிசல் ஏற்பட்டு சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிறுவர் முதல் பெரியவர் வரை பட்டம் விட்டு விளையாடினர். நள்ளிரவு வரை மக்கள் காணும் பொங்கலை குடும்பத்தினருடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். நாங்கள் ஆறுமலையிலேருந்து வரோம். என் பேர் முருகானந்தம். இது என் தங்கச்சி பையன். நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம். செம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. காயல்பட்டினம் பீச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஃபுல்லாக பட்டம் விட்டுட்டு இருக்கிறாங்க. செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நாங்களும் பட்டம் விட்டோம். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. என்னோட பேர் துர்கா. இன்றைக்கி வந்து இங்கே காயல்பட்டினம் பீச்சுக்கு வந்திருக்கோம். ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். ஜாலியாக இருக்குது. வணக்கம், என் பேர் மணிமேகலை. நாங்கள் ஆர்மேரி ஊர்லேருந்து வரோம். இந்த காணும் பொங்கலை விட்டு பீச்சுக்கு காயல்பட்டினம் பீச்சுக்கு வந்தோம். இங்கே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது. நல்லா எல்லா பண்டம் எல்லாமே நிறைய கிடைக்கி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. சந்தோஷமாக இருக்குது. இதேபோல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. பக்தர்கள் கடலில் புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர். காணும் பொங்கலை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம், உதய மார்த்தாண்ட அபிஷேகம், தீபாராதனை பூஜைகள் நடந்தது. மதியம் உச்சிக்கால தீபாராதனையும் நடைபெற்றது. மேலும் அந்த பகுதிகளில் அமர்ந்து மதிய உணவை சாப்பிட்டு விளையாடி மகிழ்ந்தனர். கடற்கரை பகுதியில் தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த கடைகளில் தின்பண்டங்கள், சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்கள் விற்பனை அமோகமாக நடந்தது. மாலையில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் குடும்பத்தினருடன் திருச்செந்தூர் கோவில் கடற்கரைக்கு சென்றனர். திருச்செந்தூரில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் விழா அஇஅதிமுக சார்பில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் வழிகாட்டுதலின்படி முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் விழா திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் எம்ஜிஆரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு நகர கழக செயலாளர் மகேந்திரன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிலையில் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் பூந்தோட்ட மனோகரன், ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் மகாலிங்கம், திருச்செந்தூர் ஒன்றிய அம்மா பேரவை செயலர் சுரேஷ் பாபு, மாவட்ட பிரதிநிதி சுந்தர், ஒன்றிய அம்மா பேரவை துணை செயலாளரும் வேளாண்மை கூட்டுறவு வங்கி இயக்குநருமான டாக்டர் N. சுரேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
பிரசித்தி பெற்ற உவரி புனித அந்தோணியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வரும் 26ஆம் தேதி தேர்பவனி நடைபெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் உவரியில் பிரசித்தி பெற்ற கோடி அற்புதர் புனித அந்தோணியார் திருத்தலம் உள்ளது. இந்த ஆலயத்தின் திருவிழா செவ்வாய்க்கிழமை மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோட்டார் மறை மாவட்ட ஆயர் நசேரன் சூசை கொடியேற்றி வைத்தார். முன்னதாக திரு யாத்திரை திருப்பலி நடைபெற்றது. மணப்பாடு மறைமாவட்ட முதன்மை குரு பென்சிகர் திருப்பலியை நடத்தி வைத்தார். கொடியேற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். இதையொட்டி உவரி காவல் ஆய்வாளர் சகாயமேரி தலைமையில் 80 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். விழாவையொட்டி தினமும் காலை 5 மணிக்கு திருப்பலி, 6 மணிக்கு திரு யாத்திரை திருப்பலி, தினமும் மாலை 6 மணிக்கு பல்வேறு நற்கருணை ஆசி நடைபெறுகிறது. வரும் 28ஆம் தேதி பெருவிழா கூட்டு திருப்பலியை தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டகை நிகழ்த்துகிறார். அன்று மாலை 6 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆசியுடன் விழா நிறைவடைகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய பங்கு தந்தையர்கள் ராஜன், வில்லியம் சுரேஷ், உதயகுமார், ஜான் சுரேஷ், டைட்டஸ் ரோஷன், கே சுராஜ் மற்றும் நிதிக்குழுவினர், பணிக்குழுவினர், இறைமக்கள் செய்து வருகின்றனர். விழாவையொட்டி தினமும் இரவு 9 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது.